ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஜிராயா கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்கும் ஜிராயா கேரக்டர் கிட்ட. அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஜிராயாவை இந்த நருட்டோ அனிமியில நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவரோட மூக்கில் லைட்டாக ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அது என்னதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு கிளியராக காட்டியிருக்க மாட்டாங்க. அதை பெருசாக எங்கேயும் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. அது எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது ஜஸ்ட் ஒரு மறு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. அது உண்மையிலே மறு கிடையாதுன்னா அது அப்படி என்னதான்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த நருட்டோ பத்தியோ இல்ல வேற எதுனாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடலாம். சரி, ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நருட்டோ அனிமி இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாங்கான்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் நானும் படிச்சதெல்லாம் கிடையாது. நம்ம டைரக்டா அனிமி பாக்குறவங்க தான். பட் அந்த மாங்கா படிச்சவங்களுக்கு இந்த ஜிராயா கேரக்டர் பத்தி இன்னுமே நிறைய தெரியும். நருட்டோட டேரக்டர் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கிஷிமோட்டோ. ஸோ அவர் தான் ஒரு கேரக்டருமே டிசைன் பண்ணியிருக்கிறாரு. எந்தெந்த கேரக்டருக்கு எந்தெந்த மாதிரி வரையணும். அண்ட் முக்கியமா அந்த ஃபேஸ்ல நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப பார்த்து பக்குவமா தான் பண்ணுவார் அவரு. அப்படி அவர் ஏதாவது அந்த ஃபேஸ்ல வித்தியாசமா வச்சாருனாலே அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அவர் சும்மால எதுவும் வைக்க மாட்டாரு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ கூட எடுத்துக்கலாம். நருட்டோக்கு இந்த பூனைக்குட்டி மாதிரி இந்த விஸ்கர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மீசையெல்லாம். அது பாக்குறப்ப அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, நருட்டோக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அந்த ஊரே அவனை மான்ஸ்டரா தான் பாக்குது. அதனால அவனுக்கு அந்த சின்னதா ஒரு விஸ்கர்ஸ் கொடுத்து லைட்டா அவன் மான்ஸ்டர் தான் அப்படின்னு டீஸ் பண்ற மாதிரி அவன் ஃபேஸ்ல வச்சிருப்பாங்க. அண்ட் கக்காசிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாரிங்கனுக்கு கீழே அப்படியே ஒரு கோடு விழுந்திருக்கும். ஏன்னா அவர் மட்டும் தான் உச்சியா கிடையாது. உச்சியா இல்லாம சரியான ஆக்சஸ் பண்ண ஒரே கேரக்டர் நம்ம கக்காசி தான். ஸோ அவருக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கோடை வச்சிருப்பாங்க. இதே மாதிரி கிஷிமோட்டோ ஸ்டார்ட் பண்றது தான் நம்ம ஜிராயா கேரக்டருக்கும். ஜிராயாக்கு இந்த மூக்குல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மறு கிடையாது. ஆக்சுவலா கிஷிமோட்டோ ஃபர்ஸ்ட் மாங்கால அதை வரையும் போதே அவர் என்ன நினைச்சு வரைஞ்சாரு அப்படின்னா, அது ஒரு மூக்குத்தி அப்படின்ற மாதிரி தான் அவர் வரைஞ்சாரு. அதாவது நோஸ் பியர்சிங் சொல்லுவாங்கல்ல, அதுதான். நீங்க மூக்குத்தி இந்த குத்துறதெல்லாம் நிறையவே பார்த்திருக்கலாம். நம்ம தமிழ் சினிமாலே ட்ரெண்டிங்கா அதானே, நிறைய வில்லன்லாம் வந்தாலே அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அது வில்லனுக்காக இல்லைனாலும் பாக்குறதுக்கு ரொம்ப கூலா இருக்கும். அதை மெயினா நம்ம கிஷிமோட்டோ ஜிராயாக்கு வச்சதுக்கான காரணமே நம்ம ஜிராயா கேரக்டர் உங்களுக்கே தெரியும். தலைவன் சரியான பொம்பளை சோக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதனால பாக்குறதுக்கு செம கூலா இருக்கணும். எல்லா கேர்ள்ஸும் அட்ராக்ட் நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஜிராயா குத்துற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அண்டு பொண்ணுங்களும் ஒரு ரீசன் தான். இதை தாண்டி ஜிராயா ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப்புங்க. அவருக்கு வயசு 50க்கு மேல இருக்கும். ஆனா தலைமை எப்பவுமே யூத் மாதிரியே நடந்துக்கிடுவாரு. ஸோ அவர் என்னதான் ஓல்டான கேரக்டரா இருந்தாலும் அவருமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த ஒரு ஆள் தான். அவருமே யூத் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ற விதமா அந்த ஒரு மூக்குத்தியை வரைஞ்சிருந்தாரு கிஷிமோட்டோ. அதை மாங்கால இருந்து அனிமியா கன்வெர்ட் பண்றப்ப அந்த அனிமியில ஒர்க் பண்ண எல்லாருமே அதை ஜிராயாக்கு ஜஸ்ட் அது ஒரு மூக்குத்தியா அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க அனிமேஷன் பண்றவங்க ஜஸ்ட் இது ஒரு மருதான் போல அப்படின்னு நினைச்சு சிம்பிளா அவங்களாட்டுக்கு அதை வரைஞ்சி விட்டுட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் கிஷிமோட்டோவும் கண்டுக்கல. அந்த அனிமியை பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து போக போக நிறைய எபிசோட்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த மாதிரி இருக்கிற ஒரு மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இதுக்கு மேல இது எப்படியும் மாற்ற முடியாது. ஸோ பரவாயில்ல, இதுவும் ஓரளவு கொஞ்சம் லுக்கா தான் இருக்குது. சரி, இதுவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கிஷிமோட்டோ ஓகே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த மூக்குத்தி குத்தி இருந்தா இன்னுமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அது ரொம்ப ரொம்ப அமேசிங்காவே இருந்திருக்குங்க ஜிராயா கேரக்டரை பொறுத்த வரைக்கும். தலைவன் சும்மாவே செம கூலான ஒரு ஆளு, பயங்கர யூத் வேற. ஸோ அதெல்லாம் குத்தி இருந்தாரு அப்படின்னா தாறுமாறா இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாங்காலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்குமா, அதனால இதை பெருசா யாரும் நோட் பண்ணல. இது மூக்குத்தி தான் குத்திருக்காரு போல ஜிராயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த கலர்ல மாங்கா விட ஆரம்பிச்சாங்க. கலர்ல விடும்போது தான் அது எல்லாருமே நோட் பண்ணாங்க. அது துண்டா தெரிஞ்சது. சில்வர் கலர்ல அவர் மூக்குத்தி குத்திருக்கிறாரு அப்படின்றது அந்த இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த ஒரு போட்டோவை மட்டும் பாருங்களேன், இது எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அமேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம அனிமேலையும் பார்த்திருந்தா அது வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் இந்த அனிமேஷன் ஆர்டிஸ்ட் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால இது இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மறுவாவே போயிடுச்சு கடைசி வர. ஸோ ஓவராலா பாக்குறப்ப நீங்க மாங்காவா கன்சிடர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மூக்குத்தி. அப்படி அனிமையா நீங்க கன்வெர்ட் பண்ணி பாக்குறப்ப இது வெறும் மரு தான். இது நருட்டோல இருக்கிற மிஸ்டேக்ஸ்ல ஒன் ஆஃப் த மிஸ்டேக் இதுவும் தான். ஆனா இது கொஞ்சம் மிகப்பெரிய மிஸ்டேக் தான். ஜிராயாவை இன்னுமே கெத்தா காட்டியிருக்கோம் அது இருந்திருந்தா. அண்ட் அதே மாதிரி அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாரு நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது சுனாடேக்கு இந்த மாதிரி மூக்கு குத்தி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு. எனக்கு இதை கேட்டாலே சிரிப்பா தான் இருந்தது. என்ன சொல்றேன்னே தெரியல. இருந்தாலும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இது ஜஸ்ட் எனக்கு தோண்ட மட்டும்தான்ப்பா, வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு சுனாடே ஒருவேளை மூக்கு குத்தி இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல இது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. நான் எனக்கு தோணுனதை மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா கேர்ள்ஸ்க்குலாம் அந்த மூக்கு குத்துறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அதுவும் அனிமி கேரக்டர்ல அந்த மாதிரி பாக்குறப்ப
இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. சுனாடே மட்டும் அந்த மாதிரி குத்தி இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே இது வேற லெவலில் இருந்திருக்கும். சுனாடே சும்மாவே சூப்பர் ஆளு தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இது சூட் ஆயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அவரு எதை நினைச்சு இதை சொன்னாருன்னு தெரியல, ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்குங்க உண்மையிலே. அது ஸ்டைலாவும் இருக்கும், இன்னும் நம்ம சுனாடேவை கொஞ்சம் ரகடான கேல் மாதிரியும் காட்டும். அது இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு சூப்பர் ஓகே தான் அது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சுனாடேக்கு இந்த மாதிரி மூக்கு குத்தி இருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லையான்னு சொல்லி. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாரு, அதனால இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதையுமே நம்ம ஒன்னொன்னா கிளியர் பண்ணலாம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை காய்ஸ்.